ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு ஜாங்கோ ப்ராஜெக்ட் தான் வந்து பார்க்க போறோம். நம்ம ப்ராஜெக்ட்ல என்டர் ஆகுறதுக்கு முன்னாடி நீங்க வந்து ஃபர்ஸ்ட் யூசரா இருந்தீங்க அப்படின்னா, அந்த சேனல்ல வந்து எல்லாமே ப்ராஜெக்ட் ரிலேட்டடா இருக்கிற வீடியோஸ் தான் வந்து போட்டிருக்கோம். ஸோ உங்களுக்கு ஏதாவது ப்ராஜெக்ட்ஸ் இல்லைன்னா எனி டைப் ஆஃப் ப்ராஜெக்ட்ஸ் இன்டர்ன்ஷிப்பா இருந்துச்சு அப்படின்னா, ஸ்க்ரீன்ல தெரியிற நம்பருக்கு வந்து கால் பண்ணுங்க. ஓகே, வாங்க வந்து நம்ம இன்னைக்குள்ள ப்ராஜெக்ட்ல என்டர் ஆவோம். இன்னைக்குள்ள ப்ராஜெக்ட் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, எக்ஸ்பென்ஸ் ட்ராக்கர் சிஸ்டம் இன் ஜாங்கோ. ஜாங்கோல வந்து நம்ம அந்த ப்ராஜெக்ட் வந்து பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து அப்ஸ்ட்ராக்ட்ல போவோம். அப்ஸ்ட்ராக்ட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ப்ராஜெக்ட் வந்து மோஸ்ட்லி எதுக்குன்னா, நம்மளோட சேவிங்ஸ்க்கு யூஸ் பண்ணக்கூடியது தான். ஓகேவா? டே டு டே லைஃப்ல நம்ம நெறைய செலவு பண்ணுவோம். ஸோ நம்ம வந்து எத வந்து சேவ் பண்றோம், எவ்வளோ செலவு பண்றோம், அ ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ செலவு பண்றோம், ஒரு மாசத்துக்கு எவ்வளோ செலவு பண்றோம், இதெல்லாம் தெரியாமலே இருக்கிறதுனால நம்மளோட இது வந்து அப்படி போயிட்டு இருக்குது. பட் நம்மளுக்கு சேவிங்ஸ்ன்னு ஒண்ணு இவ்வளவு தான் நம்ம செலவு பண்றோம் அப்படின்னா, இப்போ 1 மந்த்ல இவ்வளோ செலவாகுதுன்னா, நம்ம நெக்ஸ்ட் மந்த் வந்து அத கம்மி பண்றதுக்கு வந்து நம்ம வந்து ஸ்டெப்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுவோம். ஓகேவா? அதே மாதிரி இருக்கிறதுனால இந்த ஆப் வந்து உங்களுக்கு நல்லாவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதோட எக்ஸிஸ்டிங் சிஸ்டம் பார்த்தோம் அப்படின்னா, நெறைய வெப்சைட்ஸ் வந்து இருக்குது இப்பவே உங்களுக்கு. பட் இது வந்து என்ன அப்டின்னா, ஜாங்கோல வந்து நம்ம வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். மேனுவலா உள்ள ரெக்கார்ட் கீப்பிங் தான் வந்து உங்களுக்கு வந்து இருக்கும். ஓகேவா? பட் நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம்னா, இத வந்து ஒரு வெப் ஆப்பா வந்து டெவலப் பண்ணியிருக்கோம். ஓகேவா? நம்மளோட ப்ராஜெக்ட் வந்து ஒரு வெப் ஆப்பா வந்து டெவலப் பண்ணியிருக்கு. இதுக்கு வந்து எதுவும் அ காசு கட்டணும் அந்த மாதிரிலாம் அவசியம் கிடையாது. ஓகேவா? நம்ம வந்து ஃப்ரீ சோர்ஸ் தான். நம்ம எப்படினாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இதுல வந்து எந்த லேக்குமே வந்து இருக்காது. ஓகேவா? அண்ட் தென் வந்து ப்ரொபோஸ்டு சிஸ்டம். ப்ரொபோஸ்டு சிஸ்டம் பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளோட ப்ராஜெக்ட்ல வந்து முன்னாடி சொன்ன மாதிரி தான் எவ்வளோ வந்து நம்ம செலவு பண்றோம், அது எல்லாத்தையும் வந்து இது வந்து உங்களுக்கு டிசைட் பண்ணி காட்டும். பிளஸ் நம்மளோட ப்ராஜெக்ட்ல வந்து ரெஜிஸ்ட்ரேஷன், லாகின் இருக்கும். அண்ட் தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து எவ்வளோ டேட்டா, எவ்வளோ செலவு பண்றீங்க, எது எதுக்கு எவ்வளோ செலவு பண்றீங்கன்னு முதற்கொண்டு நீங்க எல்லாத்தையுமே வந்து டே டு டே வந்து பார்த்துக்கலாம். ஓகேவா? அதே மாதிரி நீங்க டே டு டே லைஃப்ல என்னென்ன செலவு பண்றீங்களோ எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டு மந்த்லி ரெக்கார்ட்ஸ் பேசிஸ்லயும் நீங்க வந்து பாத்துக்கலாம். அதே இது இயர்லி ரெக்கார்ட் பேசிஸ்லயும் நீங்க வந்து பாத்துக்கலாம். இப்ப போன மாசம் நம்ம ரொம்ப செலவு பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இந்த மாசம் வந்து நம்ம அதை வந்து கம்மி பண்ணிக்கலாம். ஓகேவா? கம்மி பண்ணிட்டு நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கே எப்படியும் டிஃபரன்ஸ் தெரியும் போன மாசத்துக்கும் இந்த மாசத்துக்கும். இதே மாதிரி நம்ம ஆட் பண்றதுனால நம்மளுக்கு வந்து நோட்ஸ்னா கண்டிப்பா நீங்க அதை வந்து என்ன பண்ணிருக்கணும்னா ஏதாவது ஒரு இடத்துல வந்து சேவ் பண்ணி வச்சிருக்கணும். பட் இது வந்து அப்படி இல்லை. இது வந்து ஒரு வெப் ஆப்ங்கிறதுனால நீங்க ஜஸ்ட் லாகின் உங்களோட அக்கௌண்ட்டை லாகின் பண்ணீங்கன்னா மட்டும் போதும். நீங்க வந்து யூஸ் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேவா? அண்ட் தென் இதுல இன்னொரு ஃபீச்சர்ஸ் வந்து என்னன்னா, உங்களுக்கு இயர்லி ரெக்கார்ட்ஸ் எவ்வளவோ அது முதற்கொண்டு நீங்க வந்து பார்த்துக்கலாம். ஓகேவா? அண்ட் தென் நீங்க எவ்வளவு செலவு பண்றீங்களோ அதை பை சார்ட் மூலியமாவும் உங்களுக்கு வந்து அதை ரெப்ரசென்ட் பண்ணும். ஸோ இன்னுமே வந்து பெட்டரா இருக்கும். உங்களுக்கு நார்மலா எனக்கு இதிலேயே கணக்கு வைக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்குது அப்படின்னா, நீங்க ஜஸ்ட் அந்த பை சார்ட்டை கோ த்ரூ பண்ணீங்கன்னா போதும். அதுல நம்ம எவ்வளவு செலவு பண்ணியிருக்கோம்னு முதற்கொண்டு இப்போ ஃபுட்டுக்கு அதிக செலவு பண்ணியிருந்தீங்கன்னா, அது உங்களுக்கு ஓவரால் ஆவரேஜா கலர்ல காட்டும்போது உங்களுக்கு இன்னுமே வந்து பெட்டரா இருக்கும். ஓகேவா? இதே மாதிரி நம்ம இந்த மாதிரி ஆப்ல வந்து நம்ம ஆட் பண்ணியிருந்தோம்னா, நம்மளுக்கு ஃபியூச்சர்லயும் வந்து நம்ம வந்து தேவைப்படாது. அதாவது என்னைக்கு நம்ம என்ன செலவு பண்ணியிருந்தாலும் நம்ம இது மூலியமா வந்து பார்த்துக்கலாம். ஓகேவா? இதுதான் வந்து நம்மளோட ப்ரொபோஸ்டு சிஸ்டம். ஃப்ளோ சார்ட் பார்த்தீங்கன்னா, முன்னாடி சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் லாகின் இருக்கும். நம்மளோட டேஷ்போர்ட் இருக்கும். டேஷ்போர்ட்ல போயிட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, நம்மளோட எக்ஸ்பென்ஸ வந்து ஆட் பண்ணிக்கலாம். அது என்டர் ஆகுறதுக்கு முன்னாடியே வந்து ரெஜிஸ்டர் பண்ணும்போதே நம்மளுக்கு எவ்வளவு சேலரி அந்த எல்லா டீடைல்ஸுமே கேட்கும். ஸோ அந்த டீடைல்ஸ்க்கு பேஸ் பண்ணி நீங்க குடுத்துட்டு, திரும்ப எவ்வளவு சேவ் பண்ணணுமோ அதுவுமே நீங்க வந்து எடுத்து வச்சுக்கலாம். ஓகேவா? இது வந்து ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ஆப் மாதிரி. அண்ட் தென் நீங்க வந்து எவ்வளவுக்கு செலவு பண்றீங்க, மேனேஜ் எக்ஸ்பென்சஸ் அது எல்லாத்தையும் நீங்க பார்த்துக்கலாம். ஓகேவா? அண்ட் தென் இப்ப நீங்க வந்து ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணிட்டீங்க. எனக்கு அதுல ஏதாவது ஒண்ணு இத எடிட் பண்ணணும், இந்த டேட்டா தப்பா இருக்குது அப்படின்னாலும், அதுக்குமே வந்து உங்களுக்கு வந்து ஆப்ஷன்ஸ் வந்து இருக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து எவ்வளவு கேட்டகரி, ஃபுட் கேட்டகரிக்கு இவ்வளவா அந்த மாதிரி நீங்க ஸ்பெசிஃபிக்கா என்னென்னையோ எல்லாத்தையும் வந்து நீங்க வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? கடைசியா நம்மளுக்கு வந்து அந்த பை சார்ட் ரிப்போர்ட் மாதிரி நம்மளுக்கு ஷோ பண்ணி காட்டும். இதுதான் நம்மளுக்கு ஓவரால் ஃப்ளோ சார்ட். சரியா? இப்ப வாங்க நம்ம வந்து ப்ராஜெக்ட் டெமோக்கு வந்து போகலாம். நம்மளோட டெமோ பார்த்தீங்க அப்படின்னா, இதுதான் வந்து நம்ம ப்ராஜெக்ட்டோட இன்டர்ஃபேஸ். ஓகேவா? ஆல்ரெடி நான் லாகின் பண்ணியிருக்கேன். ஸோ நான் வந்து என்ன பண்றேன்னா, லாக் அவுட் பண்ணிருந்தேன். லாக் அவுட் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும்னா, ஜஸ்ட் இப்ப நீங்க வந்து நியூ யூசரா இருக்கிறீங்க அப்படின்னா, நீங்க வந்து நீட் அன் அக்கவுண்ட் சைன் அப் குடுத்தீங்கன்னா போதும். இப்ப நான் வந்து என்ன பண்றேன்னா, என்னோட டீடைல்ஸ் வந்து ஆட் பண்றேன்.
ஏதாவது ஒரு யூசர் நேம், அப்புறம் லாஸ்ட் நேமும் நீங்க வந்து ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் தென் நீங்க வந்து எம்ப்ளாயியா, பிசினஸ் மேனா இருக்கிறீங்களா, ஸ்டூடெண்டா இருக்கிறீங்களா, இது கொண்டு நீங்க வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் ஜஸ்ட் பிசினஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆட் பண்றேன். இன்கம் வந்து ஒரு 20K கிட்ட போடுறேன். ஓகேவா? அமௌண்ட் சேவ்டு வந்து ஜஸ்ட் ஒரு 4K போடுவோம். ஓகேவா? 4K போட்டதுக்கு அப்புறவே உங்களுக்கு பாஸ்வேர்ட் கேட்கும். பாஸ்வேர்ட் கன்ஃபார்ம் பண்ணீங்கன்னா போதும். அண்ட் தென் கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட் கேட்கும். அதுவுமே நீங்க வந்து கரெக்டா கொடுத்தீங்கன்னா போதும். கிரியேட் யூசர் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மெசேஜ் நம்ம தப்பா கொடுத்துருக்கோம். ஸோ நம்ம வந்து வேற டீடைல்ஸ் வந்து பாஸ் பண்ணுவோம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சப்போஸ் நீங்க வந்து சேவ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த பேஜுக்கு போயிடும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்க முன்னாடி பார்த்தீங்கல்ல, அதாவது ரெஜிஸ்டர் பேஜ் அந்த பேஜ்ல இருக்கும். ஓகேவா? ஸோ நம்ம இப்போ வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து ரெஜிஸ்டர் பண்ணிட்டோம். ஸோ நம்மளுக்கு வந்து எங்கே வந்துட்டு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா லாகின் பேஜுக்கு வந்து வந்துட்டு. ஓகேவா? இதில் போயிட்டு நம்ம வந்து அந்த யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லாகின் ஆகிரும். ஓகேவா? ஸோ நான் இதில் என்ன பண்ணுறேன்னா லாகின்னு சொல்லிட்டு கொடுத்தேன்னா போதும், என்னோட டேஷ்போர்டுக்கு வந்து அது வந்து லாகின் ஆகிரும். ஓகேவா? இதுதான் வந்து சக்சஸ்ஃபுல்லி லாக்ட் இன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு மெசேஜ் வந்து ஷோ ஆயிருக்கும். பிளஸ் இதுதான் வந்து நம்மளோட இன்டர்ஃபேஸ். ஓகேவா? இந்த இன்டர்ஃபேஸ்ல ஓவரால் அவுட்லைன் வந்து ஜஸ்ட் உங்களுக்கு டேஷ்போர்ட் இருக்கும். டேஷ்போர்ட்ல வந்து நீங்க வந்து மை வேலட்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். இதுல நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா எக்ஸ்பென்ஸ் ஆட் பண்ணிக்கலாம், மணி ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? அண்ட் தென் இதுல வந்து நம்மளுக்கு டேட்டா ஃப்ளோ எக்ஸாம்பிள்னு சொல்லிட்டு ஒரு காலம் வந்து இருக்கும். இது எதுக்காகனா நம்ம எதுக்காக ஆட் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு, அண்ட் தென் அமௌண்ட் எவ்வளவு ஸ்பெண்ட் பண்ணிருக்கோம்னு சொல்லிட்டு, அப்புறம் வந்து கேட்டகரி என்ன கேட்டகரியில நம்ம வந்து ஆட் பண்ணிருக்கோம், அண்ட் தென் டேட் எப்போ உள்ள டேட்ல வந்து நம்ம அந்த அமௌண்ட்டை வந்து ஆட் பண்ணிருக்கோம், அது முதற்கொண்டு உங்களுக்கு வந்து கரெக்டா வந்து ஷோ ஆயிரும். அண்ட் தென் நெக்ஸ்ட் ஆப்ஷன் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா ப்ரொஃபைல்னு சொல்லிட்டு இருக்கும். இந்த ப்ரொஃபைல்ல போயிட்டு நீங்க வந்து உங்களோட டீடைல்ஸ் ஏதாவது சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம், எடிட் கொடுத்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்க ஜஸ்ட் வந்து விட்டுறலாம். ஓகேவா? அதே மாதிரி ப்ரொஃபைல் ஆப்ஷனுக்கு நீங்க வந்து ப்ரொஃபைலை வந்து நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம்னா அப்டேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து ரெக்கார்டுன்னு சொல்லிட்டு 2 ஆப்ஷன் இருக்கும். ஒன்று வந்து எதுக்காக அப்படின்னா வீக்லி ரெக்கார்ட் அப்படின்னு சொல்லிட்டு வீக்லி நம்ம எவ்வளோ எக்ஸ்பென்ஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து சார்ட் வைஸ் வந்து ஷோ பண்ணி காமிச்சிருப்பாங்க. ஓகேவா? இப்போதைக்கு நம்ம நியூ யூசரா இருக்கிறதுனால நம்ம இன்னும் எதுவுமே ஆட் பண்ணல. ஆட் பண்ணதுக்கு அப்புறம் நம்மளுக்கு இதுல வந்து ஒரு பை சார்ட் மாதிரி ஒன்று காட்டும். நான் ஆட் பண்ணி உங்களுக்கு நான் காட்டுறேன். ஆனா வந்து நம்மளுக்கு வந்து 4000 வந்து எப்போதுமே சேவ் பண்ற மாதிரி உள்ள ஆப்ஷன்ஸ் வந்து நம்மளுக்கு காட்டும். ஓகேவா? அதே மாதிரி நம்மளுக்கு வந்து மந்த்லி எக்ஸ்பென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மந்த்லி எவ்வளவு செலவு பண்றோம்னு முதற்கொண்டு இதுல வந்து கால்குலேட் ஆகும். ஓகேவா? அப்போ வீக்லி எவ்வளவு செலவு பண்றோம்னு சொல்லிட்டு ஒரு ஃபீச்சர் இருக்குது. அதுல வந்து வீக்லி எவ்வளவு செலவு பண்றீங்க, எந்த வாரத்துக்கு எவ்வளவு செலவு பண்றீங்கன்னு சொல்லி காட்டும். அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து மந்த்லி எக்ஸ்பென்ஸ்ன்னு சொல்லிட்டு இருக்குது. இந்த மந்த்லி எக்ஸ்பென்ஸ்ல வந்து இந்த மந்த் ஃபுல்லாவே எவ்வளவு செலவு பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு காட்டும். அதனால உங்களுக்கு இப்போ வீக் 1ல வந்து ரொம்ப செலவு பண்ணிட்டோம் அப்படின்னா வீக் 2ல வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா அதை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ ஓவரால் மந்த்தா கால்குலேட் பண்ணும்போது உங்களுக்கு கரெக்டா வேலிடேட் ஆன மாதிரி இருக்கும். சரியா? இந்த மாதிரி இது 2 ஃபீச்சர்ஸ்மே உங்களுக்கு ஒரு பெட்டர் ஃபீச்சர்ஸ் தான். நீங்க தனித்தனியா வந்து வியூ பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேவா? அண்ட் தென் ஆட் ஆன்ஸ்ல என்ன இருக்கும்னு பாத்தீங்க அப்படின்னா இயர்லி எக்ஸ்பென்ஸ். இதுதான் நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன். நீங்க ஒரு வருஷத்துக்கு என்ன செலவு பண்றீங்கன்னு முதற்கொண்டு நீங்க இதுல வந்து பை சார்ட்ல பாத்துக்கலாம். நீங்க எவ்வளவு கேட்டகரியில எவ்வளவு செலவு பண்ணிருக்கீங்கன்னு முதற்கொண்டு எல்லாத்தையுமே நீங்க வந்து வியூ பண்ணி பாத்துக்கலாம். ஓகேவா? இது அதை விட ஏன்னா நம்ம இயர்லி கால்குலேஷன் நம்ம எவ்வளவுதான் நோட்ல இல்லைன்னா கால்குலேட்டர் எதுலதான் நம்ம சேவ் பண்ணி வச்சிருந்தாலும் அது இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஓகேவா? நம்ம இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஆப்ல ஸ்பெண்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா ஆப்ல சேவ் பண்ணியிருந்தோம்னா அது இன்னுமே நம்மளுக்கு வந்து ஒரு பெட்டரா இருக்கும். ஓகேவா?
அதுக்கப்புறம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஹிஸ்டரி பொறுத்த அளவுக்கு நீங்க வந்து ஃபில்டர் ஆப்ஷன்ஸ்மே உங்களுக்கு அவைலபிளா இருக்கும். ஸோ இதுல வந்து நீங்க இந்த மந்த் மட்டும் பார்க்கணும் அப்படின்னா நீங்க ஃபில்டர் பண்ணி எதுக்காக அப்படின்னா இதுல வந்து நம்மளுக்கு வந்து வீக்லி ரெக்கார்ட்ஸ், அதாவது இந்த வீக் இந்த மந்த்குள்ள ரெக்கார்ட்ஸ் தான் வந்து ஷோ ஆகும். இப்ப சப்போஸ் எனக்கு வந்து போன வீக் போன மந்த்குள்ள ரெக்கார்ட்ஸ் வந்து ஷோ பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா ஜஸ்ட் நீங்க வந்து ஹிஸ்டரிக்குள்ள வந்துட்டு இதுல வந்து நீங்க மந்த் எந்த டேட்ல இருந்து எந்த டேட் வர அப்படின்னு சொல்லிட்டு நீங்க செலக்ட் பண்ணா மட்டும் போதும். உங்களுக்கு எவ்வளவு கேட்டகரியில எவ்வளவு செலவு பண்ணிருக்கீங்கன்னு முதற்கொண்டு எல்லாமே ஒன் பை ஒன்னா ஷோ ஆகிரும். ஓகேவா? அது வந்து ஹிஸ்டரியில போயிட்டு நீங்க வந்து பாத்துக்கலாம். இப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஜஸ்ட் வந்து நான் வந்து என்னோட எக்ஸ்பென்ஸ் டீடைல்ஸ் வந்து உங்களுக்கு ஆட் பண்ணி காட்டுறேன். இப்போ என்னோட எக்ஸ்பென்ஸ் டீடைல்ஸ்ல வந்து ஒன்று வந்து எக்ஸ்பென்ஸ்ன்னு இருக்கும், என்னன்னு வந்து இன்கம்னு இருக்கும். இப்போ இன்கம் நீங்க ஆட் பண்ணீங்க அப்படின்னா நான் வந்து 20Kன்னு சொல்லிட்டு இன்கம் ஆட் பண்றேன். எக்ஸ்பென்ஸோட டேட்டு இந்த மாதிரி நீங்க வந்து இன்கம் வந்து நம்ம ஃபர்ஸ்டே ஆட் பண்ணிருப்போம். ஸோ அது தேவையில்லை. ஜஸ்ட் நம்ம வந்து எக்ஸ்பென்ஸ்ன்னு சொல்லிட்டு ஆட் பண்ணா மட்டும் போதும். ஓகேவா? நான் வந்து என்ன பண்றேன்னா ஒரு 3K வந்து ஃபுட்டுக்கு மட்டும் கொடுக்குறேன் இன்னைக்கு. ஓகேவா? என்னோட எக்ஸ்பென்ஸ்ல வந்து 3K வந்து நவம்பர் 14 அன்னைக்கு ஆட் ஆகிருக்குது. அதே மாதிரி நான் என்ன பண்றேன்னா எக்ஸ்பென்ஸ்ல வந்து இன்னொரு ஒரு 3K வந்து ஆட் பண்றேன். டிராவல்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறவு எக்ஸ்பென்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு 1000 வந்து ஆட் பண்ணுவோம். ஷாப்பிங் அண்ட் தென் எக்ஸ்பென்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு 2K. ஓகேவா? ஒரு 2K வந்து நெசசிட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதுலயே ஆட் பண்ணியிருக்கேன். சரியா? இப்போ நான் வந்து என்னன்னா என்னோட எக்ஸ்பென்ஸோட டீடைல்ஸ் வந்து நான் வந்து ஆட் பண்ணியாச்சு. ஓகேவா? இதுக்கப்புறமே நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நம்ம வந்து இதுக்கப்புறம் நம்மளுக்கு இதுலயுமே வந்து ஷோ ஆகும் எக்ஸ்பென்ஸ்ன்னு சொல்லிட்டு எவ்வளவு அமௌண்ட் வந்து செலக்ட் பண்ணிருக்கோம். இதுல எடிட் பண்ணணும் அப்படின்னா இப்ப ஏதாவது ஒரு டேட்டா வந்து அப்டேட் பண்ணணும் அப்படின்னா நீங்க ஜஸ்ட் எடிட்டை கிளிக் பண்ணி அப்டேட் பண்ணிக்கலாம். இல்ல அப்படின்னா எனக்கு ஏதாவது ஒரு டேட்டா வந்து டெலீட் பண்ணணும், எனக்கு இது தேவையில்ல அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா ஜஸ்ட் நீங்க வந்து டெலீட்டுமே பண்ணிருக்கலாம். ஓகேவா? இப்ப ரெக்கார்ட்ல போயிட்டு வீக்லி ரெக்கார்ட் வந்து போயிட்டு பாத்தீங்கன்னா இதுல வந்து உங்களுக்கு பை சார்ட்டோட வந்து இது பண்ணிருக்காங்க பாருங்க. அதாவது உங்களுக்கு வந்து ஷாப்பிங் எவ்வளோ பண்ணியிருக்கீங்கன்னு முதற்கொண்டு இப்போ இருக்கிறதுலே நம்ம கம்மியா பண்ணியிருக்கிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா ஷாப்பிங் தான். ஏன்னா ஷாப்பிங்க்கு மட்டும் தான் நம்ம 1000 வந்து பே பண்ணியிருக்கோம். ஸோ அது மட்டும் நம்மளுக்கு கம்மியான ஸ்பேஸ்ல வந்து நம்மளுக்கு ஷோ பண்ணி காமிச்சிருக்காங்க. இதை மேலேயே உங்களுக்கு தெரியுது பாருங்க. ஷாப்பிங் வந்து பிங்க் கலர், டிராவல் வந்து ப்ளூ கலர், இந்த மாதிரி இந்த கலர்ஸ்ல இருக்கிறது தான். ஓகேவா? இப்போ நம்ம ஷாப்பிங்க்கு மட்டும் நம்ம வந்து 1000 வந்து செலவு பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் என்ன நெசசிட்டிஸ்க்கு மட்டும் இப்போ நம்ம இதெல்லாம் நம்ம கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னா அது வந்து நம்மளுக்கு ஷோ பண்ணாது. ஓகேவா? இப்ப எல்லாமே உங்களுக்கு தெளிவா இருக்கிறதுனால ஷோ பண்ணுது. இப்ப நான் இதை ஸ்ட்ரைக் அவுட் பண்றதுக்கு அதை கிளிக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு மத்தது எவ்வளவு செலவு பண்ணிருக்கோம்னு முதற்கொண்டு காட்டும். ஃபுட்டுக்கு மட்டுமே நம்ம வந்து 3K செலவு பண்ணிருக்கோம். ஓகேவா? டிராவலுக்கு பாத்தீங்க அப்படின்னா நெசசிட்டிஸ்க்கு வந்து 2K, டிராவலுக்கு வந்து 3K, அதுக்கப்புறம் ஷாப்பிங்க்கு வந்து 1000. இந்த மாதிரி நம்ம இது எல்லாத்தையுமே வந்து இந்த பை சார்ட்ல வந்து பாத்துக்கலாம். நம்ம நார்மலா நோட் பண்ணி வைக்கிறத விட நீங்க வந்து இந்த பை சார்ட் மாதிரி போட்டு பாத்தீங்க அப்படின்னா என்னமே வந்து பெட்டர் வியூ வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஈஸியா வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆயிரும் எதுக்கு நம்ம அதிகமா எந்த பொசிஷனுக்கு அதிகமா பார்த்திருக்கோம் அப்படின்ட்டு. இல்ல பாத்தீங்கன்னா ஃபுட்டுக்கு தான் நம்ம வந்து அதிகமா பார்த்திருக்கோம். ஃபுட்டுக்கும் பிளஸ் டிராவலுக்கும் சேம் அமௌண்ட் தான். அப்ப இது ரெண்டத்தையும் மட்டும் நம்ம வந்து கம்மி பண்ணா மட்டும் போதும். ஓகேவா? இந்த மாதிரி நீங்க வந்து வீக்லி எக்ஸ்பென்ஸ் எவ்வளவோ அதை நீங்க பார்த்துட்டு அதுல எது கம்மி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து பாத்துக்கலாம். அதே மாதிரி அமௌண்ட் நம்ம எவ்வளவு ஸ்பெண்ட் பண்ணிருக்கோம் முதற்கொண்டு ஷோ ஆயிருக்கும். இதே தான் உங்களுக்கு மந்த்லி ரெக்கார்ட். ஏன்னா மந்த்லிக்கு நம்ம இந்த வீக் மட்டும் தான் ஆட் பண்ணிருக்கோம். ஓகேவா? அதே மாதிரி உங்களுக்கு வந்து ஷோ பண்ணி காமிச்சிருப்பாங்க. சரியா? அமௌண்ட் வந்து ஸ்பெண்ட் பண்ணது எவ்வளோ, அமௌண்ட் வந்து சேவ் பண்றது எவ்வளோ. இப்ப வந்து நம்ம எவ்வளோ 20K ஆட் பண்ணியிருந்தோம். ஸோ 9 + 4 பாத்தீங்க அப்படின்னா 10, 11, 12, 13 வரும். ரிமைண்டர் வந்து நம்மளுக்கு வந்து 5K அமௌண்ட் ஸ்பெண்ட் மோர் தேன் தட் ஷுட் பி சேவ்ட். எவ்வளோ அமௌண்ட் வந்து நம்ம வந்து சேவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு முதற்கொண்டு நம்மளுக்கு ஷோ ஆயிருக்கும். இந்த மாதிரி நம்மளுக்கு சைட்ல வந்து நம்ம எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம், எவ்வளோ சேவ் பண்ணியிருக்கோம் அதெல்லாமே நம்மளுக்கு வந்து காட்டும். அதனால நம்ம ஈஸியா வந்து எவ்வளோ அமௌண்ட் இப்போ 4K இன்னும் நம்ம சேவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து ஸ்ட்ரைக் அவுட் ஆகும். ஓகேவா? அதுக்கப்புறம் இன்னொன்னு என்னன்னா இந்த பை சார்ட் பாத்தீங்கன்னாலே நம்மளுக்கு தெரிஞ்சிரும் இப்ப இதுல வந்து நம்ம இவ்வளவு செலவு பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? சோ இது வந்து உங்களுக்கு பெட்டரா இருக்கும் பை சார்ட் பாத்தீங்க அப்படின்னா. அதே இதுல செட்டிங்ஸ்க்கு போனீங்க அப்படின்னாலும்
உங்களுக்கு வந்து ஜஸ்ட் இதுல இருக்கிற ஆப்ஷன்ஸ் தான் உங்களுக்கு இந்த டேஷ்போர்ட்லயுமே இருக்கு. நீங்க ஜஸ்ட் ப்ரொஃபைல்லே போயிட்டு நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அதை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேவா? அண்ட் தென் நீங்க லாக் அவுட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அக்கௌண்ட்டை விட்டு லாக் அவுட் ஆகிரும். இதே மாதிரி நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா திரும்ப வந்து ஏதாவது ஒரு யூசர் உங்களோட அக்கௌண்ட்டை மட்டும் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு சைன்இன் பண்ணீங்கன்னா போதும், உங்களுக்கு உள்ள வந்து போயிடும். ஓகேவா? இது வந்து நீங்க வந்து எதுலனாலும் நீங்க ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இப்போ உங்களுக்கு ஒரு போன்ல ஏதாவது சேவ் பண்ணி வச்சிருக்கீங்கன்னா போன் உடஞ்சிச்சுன்னா அவ்வளவுதான். ஆனா இது வந்து அப்படி இல்ல. ஓகேவா? இது வந்து நீங்க எந்த போன்லனாலும் நீங்க ஜஸ்ட் லாகின் பண்ணி நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? சோ இது வந்து ஒரு பெட்டர் ஆப் தான். இது ஃபுல்லாவே நம்ம எதுல பண்ணிருக்கோம்னு பாத்தீங்கன்னா பைத்தான் ஜாங்கோல தான் வந்து நம்ம வந்து பண்ணிருக்கோம். ஓகேவா? ஓகே. இந்த மாதிரி ப்ராஜெக்ட் வந்து மோஸ்ட்லி ஜாங்கோல பண்ணோம் அப்படின்னா இன்னுமே வந்து பெட்டர் ஃபீச்சர்ஸ் வந்து உங்களுக்கு இருக்கும். ஓகேவா? இதோட கோட் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா இதுதான் என்னோட கிட்டப் ரெபாசிட்டரி. நான் இதுல தான் வந்து என்னோட கோட்ஸ் எல்லாத்தையுமே வந்து போட்டு வச்சிருக்கோம். இதுதான் வந்து எக்ஸ்பென்ஸ் ட்ராக்கர். இதுல தான் வந்து நம்ம ப்ராஜெக்டோட கோட் எல்லாமே வந்து இருக்கும். ஓகேவா? ஸோ எக்ஸ்பென்ஸ் ட்ராக்கருக்குள்ள ப்ராஜெக்ட் கோட் வந்து இதுதான் நம்மளோட சோர்ஸ் கோடு. உங்களுக்கு இந்த ப்ராஜெக்ட் வந்து தேவைப்பட்டுச்சு அப்படின்னா ஸ்க்ரீன்ல தெரியிற நம்பர்ஸ்க்கு வந்து கால் பண்ணுங்க. ஓகே, பாய். தேங்க்யூ.